ஹாப்பி நியூ இயர் எல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா நான் போகலைங்க, வீட்லயே தான் சாமி கும்பிட்டுட்டேன். அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதுக்கு மேல வேணுமாங்க ஆசீர்வாதம் எதுவும்? ஆனா ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேங்க. அது உங்ககிட்ட மட்டும் ரகசியமா நான் சொல்ல போறேன். 3 ரெசல்யூஷன் எடுத்திருக்கேங்க. நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கிறது. அது எங்க உங்ககிட்ட இருக்குன்னு கேட்காதீங்க. 2வது கோவத்தை கண்ட்ரோல் பண்றது. 3வது நல்ல வீடியோக்களை கொடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸையும் புதுசா வர சப்ஸ்கிரைபர்ஸையும் சந்தோஷப்படுத்துறது. போன வருஷம் முன்னாடி சொன்ன 2 விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேங்க. ஆனா முடியலைங்க. இருந்தாலும் சொல்லி வைப்போம். ஒரு 100க்கு ஒரு 5 குறைஞ்சாலும் சந்தோஷம் தானேங்க. எல்லாருமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு தாங்க போராடுறாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே மாத்திடுது. ஆனா இந்த வருஷம் எப்படியாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும்னு சொல்லி என் மைண்டு கிட்ட சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வருஷம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க கூட பேசிக்கிட்டே நான் கோலத்தையே போட்டு முடிச்சிட்டேன். பாத்தீங்களா, அம்மா வச்சிருந்த கோலம் மாவு கம்மியா தான் இருந்தது. அதுல தான் கோலம் போட்டேன். நான் எங்க ஊர்ல கோலம் போட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரா போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா போட்ட கோலத்தையே நான் திரும்ப திரும்ப போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசியாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் எல்லா செல்வ வளங்களும் பெற்று வளமோடு சிறப்போடு வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க.